அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். என்னதான் இட்லி தோசைக்கு நிறைய சைட் டிஷ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சட்னியை அடிச்சிக்கவே முடியாது. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது எந்த சட்னினா பூண்டு சட்னி. இந்த சட்னியை பற்றி நம்ம சொல்லணும் இருந்தால் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ரொம்ப சீக்கிரமாக இதை பண்ணிடலாம். சேம் டைம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பல்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ பேச்சுலர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த எண்ணெய். ஒரு வேளை இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க. இது நல்லா சூடான உடனே இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 to 15 வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இது கூடவே பூண்டு ஒரு 25 பல்லு வரைக்கும் பூண்டு போடுங்க. இதையும் போட்டு காரத்துக்காக காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் நான் யூஸ் பண்ணுறேன். இது நார்மலாக நம்ம காரம் சாப்பிட்றவங்களும் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா கொஞ்சம் காஞ்ச மிளகாவை கம்மி பண்ணிக்கிங்க. ஒருவேளை காரம் கம்மியாக இந்த சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கூடவே ஒரு 5 அந்த காஷ்மீரி மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு வதக்கிக்கிங்க. அது போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வரும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிறேன். இது ஓவராக வதங்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை. இந்த சட்னி கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் ஜாருக்கு மாற்றிட்டேன். இது கூடவே நான் இந்த அளவுக்கு புளி இதில் சேர்க்குறேன். கூடவே சால்ட்டு நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். எப்பயுமே கல் உப்பு வந்து நம்ம சட்னிக்கு போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. இப்போ நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்கள் நார்மலாக காரம் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக இது வந்து உங்களால் சாப்பிட முடியும். இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இந்த காஞ்ச மிளகாய். பட் காரம் சாப்பிடாம ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்கள, அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சட்னியை வந்து நம்ம தாளித்து எடுத்துலாம். நான் ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடும். எவ்வளோ குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே ஆறிட்ட பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் தாராளமாக இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், இதில் சேர்த்துருக்கிற எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே ஹெல்த்தியானது தான். அதோடு இல்லாமல் ரொம்ப குயிக்காக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னியை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.